பிரேசலர் கர்த்தருடைய சத்தம் வல்லம் உள்ளது. இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டு துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களோடு பேசும் ஆமென் ஆண்டு சொல்கிறார். இந்த நாளில் நமக்கு கொடுக்குற வசனம் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 15, 16, 17 நான் வாசிக்கிறேன். பாருங்கள், 14 வாசிக்கிறேன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் தேசப்பா சொல்கிறார். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌதிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. பாருங்க 16 வைராகியமும் விரோதமும் எங்கே உண்டு அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்சாத்தாபம் இல்லாததாயும் மாயமற்றதாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட கனியை தான் நம்ம கேட்கணும் ஆண்டுகிட்ட. பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்கும்னா, முதலாவது சுத்தமாக இருக்கும், பின்பு சமாதானமாக இருக்கும், சாந்தம் இணக்கம் நற்கிரியைகள், அது பச்சாத்தாபம் இல்லாததாக இருக்கும். வைராக விரோதம் எங்கே இருக்குதாங்க? கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஞானமெல்லாம் பரத்திலிருந்து கசப்பு வைராகம் போட்டி இதெல்லாம் இந்த ஞானமெல்லாம் எப்படி மனுஷக்குரியதாக இருக்கும். ஜென்ம சுபாவம் அடுத்ததுன்ற வைராகி இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. ஏசப்பாட்ட நாம் கேட்க வேண்டியது என்னென்னா, பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமாயும் பின்பு சமாதானம் சாந்தம் இணக்கம் இரக்கத்தால் நற்கனிகள் அப்படியே ஆண்டுகிட்ட கேளுங்க. இந்த நாளில் கூட வருடத்தின் லாஸ்ட்டில் வந்துட்டீங்க, ஆண்டவரே என்கிட்ட வைராகியம் கசப்பு இந்த கோபம் இந்த வைராகியம் இந்த போட்டியெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு பரத்திலிருந்து இருக்கிற அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா, பரலோகத்திலிருந்து அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா, சுத்தமாக கொடுங்கப்பா, சாந்தமாக கொடுங்கப்பா, சமாதானமாக கொடுங்கப்பா, நற்கனிகளாக செய்ய கொடுங்கப்பா, பச்சாத்தாபம் இல்லாமல் கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. நான் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை சந்தோஷத்தை நீங்கள் கேட்கிற யாவற்றையும் பெற்று நீங்கள் சமாதானத்தோடு இருக்க தேவன் கிருபை செய்வார், அவங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற 2026க்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மை துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினல்லப்பா கேட்டுட்டு இருக்கிற யாவர் மொழி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அப்பா சோத்திரப்பா பரத்திலிருந்து வருகிற நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. இயேசுவி நாமத்தில் கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவர் மொழி கிருபையா இறக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே சாந்தத்தை கொடுங்கப்பா, நற்கனிகளை கொடுங்கப்பா. அன்றே சோத்திர இயேசுவி நாமத்தினால சுத்தமான இருதயத்தை கொடுங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகள் ஒவ்வொருவர் மலை இறங்கி நீர் ஆசீர்வதிப்பா. 2026க்கு எங்களை ஆயத்தம் பண்ணி